வணக்கம்க்கா. வணக்கம், சொல்லுங்க. வரப்போற 2020 வந்துட்டு யார் வந்து நல்லா இருக்கும்னு நீங்க விரும்புறீங்க? டிஎம்கே தான் வரும். விஜய் தான் ஒரு வந்துட்டு இருக்கிற ஸ்டாலின் டிவிக்கே வந்தா ஓரளவுக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஏன் ப்ரோ? விஜய் பிடிக்கும், வந்தா ஒரு மாற்றம் இருக்கும்னு விஜய் வந்தா நல்லா இருக்கும். யாரு வந்தாலும் நல்லாட்சி வந்தா நல்லா இருக்கு. எல்லாரும் விஜய் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது வந்து யார் வராங்கன்னு கணிக்க முடியல. என்ன புதுசா ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கு இல்லையா? டிவிக்கே அந்த இளைய தலைமுறை வந்தா பரவாயில்ல. தளபதி விஜய் தான். தளபதி டிவிக்கே தான். நீங்க டிவிக்கே விஜய் தனாச்சி இப்போ ஏதோ இருந்தது, இனிமேல் புதாச்சி வந்தா நல்லதுன்னு எல்லாரும் மக்கள் விரும்புறாங்க. அதே மாதிரியே புதாச்சி வந்தா நல்லது. நான் எதுக்காக ஒரு வரணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சரக்குன்ற விஷயத்தை தாண்டி இப்போ கஞ்சா ஊசி அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இளைஞர்லாம் நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ வயசானவங்களுக்கு ஏற்ற தெரியாது. ஆனால் இப்போ வர தலைமுறைகளுக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும். மாசமான பணம் வருது, எல்லாத்துக்கும் பஸ் இலவசம் எல்லா சலுகையும் இருக்கு. மாற்றம் வரணும். இப்ப இத்தனை நாள் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க என்ன பண்ணாங்க நம்ம பார்த்தோம். இப்ப புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால இன்னும் மாறிச்சுன்னா நல்லா இருக்கும் தானே. எதனாலனா எல்லாம் ஊழல் அதிகமாக இருக்குது, எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து அவரோட ஏஜுக்கு அனுபவம் இருக்கிறனால அவருக்கு கடைசி வாய்ப்பு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக டிவிக்கே வர்ற வாய்ப்பு இருக்கு. யாரு வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.